ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறது. இது பக்கம் 881 ஆரம்பிக்கிறது. தயானுபவனோ தயையாகிய காற்றோடு கூடிய நயனாம்பு வாகக நேத்திரமாகிய மேகம். அதாவது கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டுவிட்டால் அமோகமாக சம்பத்து பொழிந்துவிடும். கர்மா பாதகமாக இருக்கும்போது அந்த கடாட்சம் எந்த பக்கமோ பார்த்து கொண்டிருக்கும். கருவிழி மையிட்டு கொண்டிருப்பது இரண்டும் சேர்ந்து கருப்பிலேயே பளபளவென்று ஜுவலிப்பது அந்த கடாட்சம். அதனால் கார்மேகமாக சொல்வது வழக்கம். அந்த மேகம் எந்த பக்கமோ இருக்கிறது, ரொம்ப தூரத்தில். அதனால் என்ன, எங்கேயோ அந்தமான் தாண்டி இருக்கிற மழை மேகத்தை மான்சூன் காற்று நம் ஊருக்கு அடித்து கொண்டு வருகிறதா இல்லையா? அப்படி ஒரு பெரிய காற்றாக தாயாருடைய தயை இருக்கிறதே. தயை காற்று கடாட்ச மேகத்தை அடித்து கொண்டு வந்து இந்த துஷ்கர்மக்காரர்களிடம்தான் கொட்டட்டுமே. இம்மாதிரி தகுதியில்லாதவர்களுக்கும் நல்லது செய்யத்தானே தயை தயை என்ற ஒன்று அவளிடம் இருக்கிறது. தகுதியுள்ளவர்களுக்கு தகுதிக்காகவே செய்துவிட வேண்டியதுதான், தயை காட்ட வேண்டியதில்லை. லௌகீகத்திலும் கூட தகுதிப்படி நமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும்போது தயவு காட்டுங்கள் என்று சொல்வதில்லையே. அவன் தயவு இவனுக்கு வேண்டியிருக்கிறது என்றால் இவனுடைய தகுதியை பார்க்காமலே அவன் உபகாரம் பண்ணுவான் என்று அர்த்தம். வெயிலே வறண்டு போன பூமிக்கு தகுதி என்ன இருக்கிறது என்று பார்த்தா மான்சூன் காற்று அங்கே மேகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. தயை காற்றோடு கூடி உன் கடாட்ச மேகமானது திரவிணாம்புதாராம் தத்யாது. திரவிணம் என்றால் செல்வம். அம்புதாரா, அம்பு அப்பு இரண்டும் ஒன்றுதான். ஜலம் என்று அர்த்தம். அம்புதாரா ஜலம் தாரை தாரையாக வர்ஷிப்பது, அதாவது மழை. உன் கடாட்ச மேகம் கருணை காற்றினால் கொண்டு வரப்பட்டு பொருள் தாரையாக வர்ஷிக்கட்டும். பொருளை பொன்னென்றே சொல்வது வழக்கம். பொன்னும் பொருளும் என்று சேர்த்து சொல்கிறோம். ரூபாயே கோல்டு ஸ்டாண்டர்ட் படிதானே, அதாவது பொன்னின் கையிருப்பை வைத்துதானே இருந்திருக்கிறது. திரவிடம் என்றால் பொதுவாக பொருள் என்பதோடு பொன் என்று அர்த்தம் உண்டு. ஸ்வர்ணம், ஹேமம், ஹிரண்யம், கனகம் என்பவை போல திரவிணம் என்றும் தங்கத்துக்கு ஒரு பெயர். திரவிண தாரா என்று இங்கே ஆச்சாரியால் வாக்கில் வந்திருப்பது தான் ஸ்தோத்திரத்தின் பேரில் கனகதாரா என்று இருக்கிறது. உன் கடாட்ச மேகம் அருட்காற்றோடு கூடி வந்து திரவிணத்தாரியை பொழியட்டும் என்றால் யாருக்கு? ஸ்தோத்திரம் பண்ணும் பாலசங்கரருக்கா? அவருக்கு எதற்கு? பெரிய செல்வ குடும்பத்தில் வந்தவர் அல்லவா அவர். அதுவும் மன்னியில் பிரம்மச்சாரியாக குருகுலவாசம் பண்ணி கொண்டிருப்பவர். பணமே வைத்து கொள்ளப்படாதே. அவருக்கில்லை, வேறு யாருக்கு? அதை சொல்கிறார். அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசோ விஷன்னே. அப்படியென்றால் மனசோர்ந்து வாடி போயிருக்கிற இந்த ஏழையான பறவை குஞ்சுக்கு என்று அர்த்தம். மனுஷர்களுக்கு என்றே சொல்லவில்லை, பட்சிக்கு, அதிலும் வளராமல் குஞ்சாக உள்ள பட்சிக்கு என்கிறார். விஷன்னே வாடி சோர்ந்து போன. அஸ்மின் இந்த கிட்டத்தில் இருக்கும் பிராமண ஸ்திரியை காட்டி சொல்வதார் இந்த என்கிறார். அகிஞ்சன கொஞ்சங்கூட உடைமை இல்லாத. கிஞ்சன கிஞ்சித் என்றால் கொஞ்சம் போகிற, கிஞ்சனத்தான் கொஞ்சமாச்சோ என்னவோ. அகிஞ்சன என்றால் அந்த கொஞ்சங்கூட இல்லாத முழு தரித்திரமாக என்ற அர்த்தம். விஹங்கம் என்றால் பக்ஷி. விஹங்க சிசு என்றால் குஞ்சாக உள்ள பக்ஷி. விஹங்க சிசோ பக்ஷி குஞ்சினிடத்தில் உன் கடாட்ச மேகத்தால் பொருள் மழையை கொட்டுவாயாக. பிராமண பத்னியை உத்தேசித்து தான் சொல்கிறார் என்பது ஸ்பஷ்டம். ஆனால் ஏன் அப்படி சொல்லாமல் பக்ஷி குஞ்சு என்றார்? அந்த சின்ன வயசிலே அவருக்கு இருந்த கவி உணர்ச்சியால் தான் அப்படி சொன்னார். ஆச்சாரியாளின் கிரந்தங்களை பார்க்க பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை விஷயம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கும் மகா புத்திமானாக அவர் இருந்திருக்கிறார் என்று மட்டுமில்லை, கவி என்ற ரீதியிலே எப்படியெல்லாம் வார்த்தைகளை கோத்திருக்கிறார், எப்படி அலங்காரங்களை, உபமானம் முதலான அணிகளை கையாண்டிருக்கிறார், வார்த்தை வினோதங்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறார். கவிகள் தங்களுக்குள் ஒரு ட்ரெடிஷனாக, மரபாக பின்பற்றும் கருத்துக்களை எல்லாம் தாமும் எப்படி பின்பற்றி இருக்கிறார் என்று ஆச்சரியமாக இருக்கும். நிர்குண பிரம்மம் என்று கல்பனாரகிதமாக வெட்டவெளியாயிருப்பதை பிடித்து கொண்டிருந்தாலும் நூதன கற்பனைகளை தம்முடைய நூல்களில் கொட்டி கவித்திலகமாக இருந்திருக்கிறார். குழந்தையாய் அவர் அனுகிரகித்த இந்த முதல் ஸ்தோத்திரத்திலேயே இப்படி பல இருப்பதில் பொயட்டிக் ட்ரெடிஷன் ஒன்றின்படியே பக்ஷி குஞ்சு என்று விஹங்க சிசு என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கவி மரபில்
கவிமரபிலே சகோரம் சாதகம் என்று 2 பட்சிகளை சொல்வார்கள். இப்பொழுது நாம் லோகத்தில் பார்க்க முடியாத 2 விசித்திரமான பட்சிகள். சகோரம் என்பது சந்திரிகையை, அதாவது நில ஒளியை மாத்திரமே ஆகாரம் பண்ணும் பட்சி, வேறே எதுவும் சாப்பிடாது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.